ஆசீர்வதிக்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். இந்த கால வேளையில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறவர். ஆமென். நம்ம எதை விரும்பி கேட்டு வந்தோமோ அதை பேசுகிறவர். ஆமென். நம்ம எதை விரும்பி ஜெபம் பண்ணிட்டு வந்தோமோ கர்த்தர் அதை நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. நம்ம விரும்பாததை கர்த்தர் பேச மாட்டார். ஆகவே நம்ம எதை ஜெபம் பண்ணி நீங்கள் கேட்டீங்களோ அதை தான் கர்த்தர் பேச போகிறார். ஆமென். தேவன் நம்மோடு பேசும்பொழுது நம்ம கவனித்து கேட்கணும். அப்போ தான் நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமென். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இந்த வார்த்தை கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. ஆண்டவரே, நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய வார்த்தை தந்து உங்கள் பிள்ளைகளை கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். இந்த நாளிலும் கூட நாம் எசேக்கியேல் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். 30ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதியண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். ஆமென். இங்கே நாம் பார்க்கிறோம், நான் கேபார் நதியண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது. எங்கே இருக்கும்போது? கேபார் நதியண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும் பொழுது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நல்லா அழகாக இருப்பா, காட்டுப்பா, இங்கே பாரு. ஆமென். தரிசனம் பார்க்குறான். ஆமென். தரிசனம் எங்கே வருது? உபத்திரத்தின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே, போராட்டங்களின் மத்தியிலே. ஆமென். சிலருக்கெல்லாம் தரிசனம் உடனே வந்துடும். அல்லேலூயா. சவுல் கிறிஸ்தவர்களை கொலை செய்ய புறப்பட்டு போகிறான். சடிதியிலே ஒரு காற்று அடித்து, சுழல் காற்று அடித்து குதிரையோடு ரதங்களோடு கீழே விழுந்து கிடக்கிறான் சவுல். அப்போது கர்த்தர் பேசினார். ஆமென். தரிசனத்தை அங்கே ஒரு தரிசனத்தை கர்த்தர் காண்பிக்கிறார் அவனுக்கு. சவுலே, சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதிப்பது கடினமாமே. ஆமென். சவுலோடு கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவரே, நீர் யார்? ஆமென். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? அல்லேலூயா. முதல்ல யாருன்னு கேட்டான், அவர் சொன்னார், பதில் சொன்னார். ரெண்டாவது, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? அல்லேலூயா. ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார். எங்கே கொடுக்குறாரு? கிறிஸ்தவர்களை கொலை செய்யும்படி, தேவ பிள்ளைகளை கொலை செய்யும்படி புறப்பட்டு போன சவுலுக்கு கர்த்தர் சடுதியிலே தரிசனமாகிறார். ஆமென். அங்கே அவன் கண், நல்லா தெரிஞ்ச கண் குருடாயிடுச்சு. ஆமென். பார்வை அடையும்படி கர்த்தர் சொல்கிறார், எங்கே நீ புறப்பட்டு அனனியாகிட்ட ஊழியக்காட்ட போ, அங்கே அவனுக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்கிறார், அனுப்புகிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தரிசனம் சிலருக்கெல்லாம் பார்த்த உடனே தரிசனம், எழுந்த உடனே தரிசனம். ஆமென். பிரசங்கி கூட சொல்கிறாரு, 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. அதில் கொஞ்சம் மாத்திரம் எடுத்து அதை உன் வஸ்திரோரங்களில். 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பிரசங்கி. தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறப்பது போல. ஹல்லேலூயா. தொல்லையின் திரட்சினால் என்ன பிறகுது? சொப்பனம். சிலருக்கெல்லாம் சொப்பனம் வந்துட்டே இருக்கும், எப்படி தான் வருது தெரியாது. ஆனால் சொப்பனம் அது அழிந்து போகக்கூடியது, மறைந்து போகக்கூடியது. அது நித்திரை தெளிந்த உடனே மறைந்து விடுமா. அதே 5:7 வாசிங்க.
பிரசங்கி 5:7. அநேக சொப்பனங்கள் மாயையாய் இருப்பது போல அநேக வார்த்தைகளும் வியர்த்தமாய் இருக்கும். அநேக சொப்பனங்கள் மாயையாய் இருப்பது போல. மாயன் என்னது? ஒன்றுமில்லாமல் போயிடும். மாய எல்லாம் மாயன்றாங்க பாருங்க, அந்த மாதிரி. அல்லேலூயா. அநேக சொப்பனங்கள், நிறைய சொப்பனம். நமக்கு காலையில் கூட ஒரு சொப்பனம் எனக்கு. ஆமென். தூங்கி இருந்தால் சொப்பனம். நிறைய பேருக்கு சொப்பனம் வந்து தான் இருக்கும். அது தொல்லையும் தெரிச்சினால வரத்தான் செய்யும். ஆனால் கர்த்தர் காண்பிக்க தரிசனம் வேறு. அல்லேலூயா. சங்கீதம் 73:20 பாருங்கள். நித்திரை தெளிந்தவுடன் சொப்பனம் ஒழிந்து போவது போல். நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் பண்ணுமா? ஒழிந்து போகும். ஆக சொப்பனம் என்பது ஒரு கனவு. ஆனால் தரிசனம் பார்ப்பது என்பது தேவன் நமக்கு வெளிப்படுத்துவது. அல்லேலூயா. தேவனுடைய தரிசனம் நமக்கு தேவை. ஆபகுக் 2:3 சொல்லப்பட்டிருக்கிறது, குறித்த காலத்திலே தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். உங்களுக்கு எனக்கு ஒரு தரிசனம் இருக்குது. என்ன தரிசனம்? நமக்கு என்ன தரிசனம் இருக்குது? ஆத்துமாதாயம் செய்வது, சுவிசேஷம் சொல்லுவது, சபையை நிரப்புவதுக்கு தரிசனம் வேணும். நம்ம எங்கே பாஸ்டர் காலையில் எழுந்தால் வேகமாக வேலைக்கு புறப்பட்டு போனால் தான் நான் எப்படியாவது ஒரு காரு வாங்கலான்னு இருக்கிற பிளான். என் தரிசனம் என்னது? காரு வாங்கணும். என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணோம் பாஸ்டர். நாங்கள் ஒரு நாடகம் போட்டோம். அப்போ சொல்லுவாங்க டைலாக்கு, என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணையா, நல்லா என் பொண்ணுக்கு வந்து நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து, நல்ல வசதியான நல்லா படித்த மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணோம். உன் பொண்ணுக்கு என்ன வயசு? இப்போ தான் எல்கேஜி போய்க்குது. எல்கேஜி போகிற பிள்ளைக்கு இப்போவே தரிசனம். அல்லேலூயா. நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. சபையை குறித்த தரிசனம் கிடையாது. ஊழியத்தை குறித்த தரிசனம் கிடையாது. இயேசுவை குறித்த தரிசனம் கிடையாது. ஆண்டவர் எதற்காக அழைத்தார், தெரிந்து கொண்டார், முன் குறித்தார், ஒன்றுமே கிடையாது. நம்ம என்ன செய்கிறோம்? யோசிச்சு பாருங்க. என்ன தரிசனத்தில் ஓடுகிறோம்? ஏதோ வந்தோம் பாஸ்டர் சர்ச்சுக்கு, ஏதோ ஓடுறோம், முடிதான். கர்த்தருடைய பிள்ளைகளே, உபத்திரவத்தின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு தரிசனத்தை கொடுக்கிறார். யோவான் குறித்து நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்தவன், அவனை கொண்டு போய் பத்ம தீவிலே கொண்டு போய் விடுகிறார்கள். பத்ம தீவுனாக்கா நல்ல சொகுசான பட்டணமாக கிடையாது. உபத்திரவம் நிறைந்த ஊர், தீவு அது. அங்கே கொலைக்காரர்களும் தேவனுக்கு பிரியமில்லாதவர்களும் அங்கே காணப்படுவார்கள். அப்படிப்பட்ட இடத்துல இந்த யோவானை கொண்டு போய் விடுகிறார்கள். என்ன பண்ணாங்க? அவரை கொதிக்கிற எண்ணெயில் கொண்டு போய் யோவானை தூக்கி போட்டாங்க. எல்லாம் யோசிச்சுப்பா தேவனுடைய பிள்ளைகளை. கொதிக்கிற எண்ணெயில் நம்ம 65 போடுவோம் இல்லை? ஆனால் யோவான், பரிசுத்த யோவானை கொண்டு போய் என்ன பண்ணாங்க? கொதிக்கிற எண்ணெயில் போட்டாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். யோவானை கர்த்தர் காப்பாற்றினார். எப்படி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை கர்த்தர் தீயிலே காப்பாற்றினாரோ, அப்படியே கர்த்தர் தேவனுடைய மனுஷனாகிய யோவானை கர்த்தர் காப்பாற்றினார். காப்பாற்றி அந்த பத்ம தீவிலே கர்த்தர் வெளிப்படுத்தின விசேஷத்தை, தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். கடைசி கால நிகழ்ச்சிகளை, கடைசி கால நடக்கும் சம்பவங்களை எல்லாம் கர்த்தர் வெளிப்பாடு தருகிறார். 7 சபைகளை குறித்த வெளிப்பாடுகளை தருகிறார். இந்த உலகம் எப்படி நடக்கப் போகிறது, எப்படி அழியப் போகிறது, எப்படி புதிய வானம் புதிய பூமி வரப்போகிறது, புதிய எருசலேம் எப்படி உண்டாகப் போகிறது என்பதை குறித்ததெல்லாம் தரிசனங்களை கர்த்தர் வெளிப்படுத்தின விசேஷத்தை கர்த்தர் யாரு கொடுக்கிறாரு? யோவானுக்கு கொடுக்கிறாரு. ஏன்? உபத்திரவங்கள் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே இயேசுவுக்காக
நிற்கும்போது, ஆமென், ஊழியம் செய்யும் பொழுது, அல்லேலூயா, ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். நம்ம செஞ்சாதான் கர்த்தர் வெளிப்பாடு கொடுப்பார். ஒன்றுமே செய்யாமல் ஆண்டவர் பேசுவார், ஆண்டவர் கொடுப்பார்னு நினைக்கக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். நான் பாஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி முதல்ல சண்டே கிளாஸ் டீச்சராக இருந்தேன். ஆமென். அப்புறம் யூத்து நடத்தினோம் ஹாரோன் ரோஜாவில், வாலிப கூட்டம், அதுக்கப்புறம் தெரு பிரசங்கம், அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் ஜெபம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் ஏறி வந்தோம். வீட்டு கூட்டம் நடத்தினோம், வீட்டு ஜெபங்கள். ஆமென். அப்படி ஒவ்வொன்றாக செய்து இருக்கும்பொழுது தான் கர்த்தர் வெளிப்பாடு, கர்த்தருடைய தரிசனம், கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு உண்டானது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய தரிசனத்தை, வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப வருஷம் வாழ்ந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, சீசர்களிலேயே யோவான் தான் வாழ்ந்து நீண்ட நாட்கள் வாழ்ந்து மரித்தாராம். யோவான் தான் இயற்கை மரணம் அடைந்தவர், யோவான் மாத்திரமே. ஆமென். 12 சீசரில் இயற்கை மரணம் அடைஞ்சவர் யோவான் மட்டும்தான். மற்றவங்களாம் கொலை செய்யப்பட்டாங்க. இயேசுவை போல சிலுவையில் அறையப்பட்டு, சிலர் வாரினால் அடித்து துன்பப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் சீசைகள். ஆனால் யோவான் மாத்திரமே இயற்கை மரணம் அடைந்ததாக நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே தரிசனம் வர வேண்டும் என்று சொன்னால், நம்ம தேவனுக்காக ஊழியம் செய்யும்போது பாடுகள் வரும், உபத்திரம் வரும், சகிக்கணும். பிரச்சனைகள் ஃபேமிலியில் வரும், பிள்ளைகள் மூலமாக வரும், யார் மூலமாக வரும். ஆனால் சகிக்கணும். ஆமென். நம்ம எதிர்த்து பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாது, கோவப்படக்கூடாது, மூர்க்கமாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்காக நான் ஊழியக்காரன், நான் ஊழியம் செய்ய போகிறேன், எனக்கு ஒரு தரிசனம் இருக்குது, நான் எல்லாரையும் போல பேசக்கூடாது, நான் எல்லாரையும் போல பழகக்கூடாது, எல்லாரையும் போல நான் நினைக்கக்கூடாது, எனக்குள்ளே ஒரு தரிசனம் இருக்குது, அந்த பயம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ தான் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடுகளை தருவார், கர்த்தர் ரகசியங்களை வெளிப்படுத்துவார். ஆமென். என் சிநேகிதனுக்கு நான் மறைப்பேனோ என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் வெளிப்பாடு கொடுப்பார், தரிசனங்கள் கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென். ரெண்டாவது சொல்கிறாரு, எசேக்கியாவுக்கு சொல்கிறார் கர்த்தர் 2:1 பாருங்க. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே உன் காலூன்றி நில். போதும். அல்லேலூயா. காலூன்றி நில், பேசுவேன் என்றார். அல்லேலூயா. காலூன்றி நில். மனுபுத்திரனே, தரிசனம் வந்துடுச்சு. இப்போ சிலர் பாருங்க, கர்த்தரனோடு பேசுகிறா சிஸ்டர், இன்றைக்கி நான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு போகிறேன் விட்டு ஓடுவாங்க. சில பேர் சபையை விட்டு ஓடுவாங்க, எங்கேயாவது போய் மாட்டிப்பாங்க. அல்லேலூயா. அதுதான் நம்ம பாட்டு பாடணும். வழி மாறி ஓடி ஒரு ஓடத்திலே கொஞ்சம் இளைப்பாற சாய்ந்தேன், அடித்தளத்தினிலே வலக்கரங்கொடுத்து என்னை எடுத்து மீன் வயிற்றினிலும் தனியிடங்கொடுத்து அழியா காத்தவர் பாடிடுவேன், வழி விலகாது மீட்டவர் துதித்திடுவே. அல்லேலூயா. ஆண்டவர் எங்கே போக சொன்னாரோ அங்கே போகணும். தரிசனம் இருக்குது. ஆமென். எங்கே போகணுமோ அங்கே போகணும். அல்லேலூயா. கொஞ்ச நாள் போய் நான் கொஞ்சம் உபத்திரப்பட்டேன் பாருங்கள். ஒரு 4 வருஷம் மகா உபத்திரம் எனக்கு. 2004 நான் சாரோன் ரோஜா சர்ச்சை விட்டு வெளியே வந்தேன். ஆமென். உபத்திரவத்தின் வழியாக தான் வந்தோம். அப்போ தான் கர்த்தர் தரிசனம் கொடுக்குறார். ஆண்டவர் பெங்களூரில் இருக்கும்போது 11 நாள் ஊழியம் செஞ்சோம் பெங்களூரில். அப்போ கர்த்தர் என்னோட ஒரு புத்தகத்தின் மூலமாக, எசேக்கியா பிரான்சிஸ் புத்தகத்தின் மூலமாக என்னோட பேசினார். வலையா ஊழியமா அப்படின்னு கர்த்தர் பேசினார். வலையை கொண்டு போய் மீன் பிடிக்க போறியா, வேலைக்கு போக போறியா, ஊழியத்துக்கு போக போறியா அப்படி தான் கேட்டார் என்ன. ஆமென்.
சரி அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு வந்துட்டேன். அப்போ கிளம்புறேன். அன்றைக்கி கிளம்புறேன். அப்போ அந்த பாஸ்டர் கேட்குறாரு, அந்த சர்ச்சு பாஸ்டர் கேட்குறாரு, பெங்களூரில் இருக்கிறதான ஜெயக்குமார் பாஸ்டர் கேட்குறாரு. அவர் கேட்குறாரு, என்ன பாஸ்டர் ஜோசுவா ஊழியம் செய்ய போகிறீங்களா? 3 நேரம் ஊழியம் செய்ய போகிறீங்களா? இல்லை வேலைக்கு போய் ஊழியம் செய்ய போகிறீங்களா? இல்லையா, நான் 3 நேரம் ஊழியம் தான் செய்யலான்னு இருக்கிறேன் அப்படின்னா. உடனே அவர் என்ன பண்ணார், எனக்கு ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸு, ஒரு புது பேண்ட்டு பிட்டு அப்படியே தந்து, நீங்கள் ஊழியம் செய்யுங்க, கர்த்தர் ஆஸ்வதிப்பார் அப்படின்னு கொடுத்தாரு. ஆமென், அல்லேலூயா. பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் என்ன புக்கில் படித்தேனோ அதே இவர் கேட்குறாரு. எனக்கு கேள்வி வந்து ஊழியமா வேலையா? சரி வந்துட்டேன். பெங்களூர்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்ட பிறகு சரி வேலைக்கு போகலாம், வேலைக்கு கிளம்பிட்டேன். ஐசிஐசி காரில் லோன் கொடுக்குற வேலைக்கு போயிட்டேன். அங்கே போய் ட்ராஸ் குத்துக்கிறேன், தேனாப்பட்ட சிக்னலில் குத்துக்கிறேன். கர்த்தர் பேசுகிறாரு, இதற்காக உன்னை நான் அழைத்தேன். அல்லேலூயா. என் வேலை செய்வதற்காக நான் உன்னை அழைச்சேனப்பா. நீ வந்து உலகத்தின் வேலை செய்து கொண்டு கைப்பிடி குத்துக்கிறேன். எல்லாம் என்னத்துக்கு? பைக் லோன் வாங்கிறதுக்கு. அவன் லோன் வாங்கி லோன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் எல்லாம். அப்போ கர்த்தர் பேசுகிறேன் பாருங்கள், கை காலம் நடுங்கி. அந்த சிக்னலில் சவுண்டு வர ஆறுனு சவுண்டு, எல்லா சவுண்டும் கேட்குது. இதன் மத்தியில் கர்த்தர் என்னோடு கூட வானத்திலிருந்து ஒரு சத்தம் என் காதில் கேட்குது. அங்கேயே அந்த ட்ராக்ஸ் எல்லாம் கொண்டு போய் போட்டு ஒரு டீயை அந்த பிளாட்பாரத்தில் உட்காந்து அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி வெளு வெளுத்து போச்சு, நடுக்க உண்டாயிடுச்சு. உடம்புல ஸ்ட்ரென்த்தே இல்லை. அப்படியே போய் ஒரு அந்த ரோட்டில் போய் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா அதை அந்த பிட் நோட்டீஸை போய் குப்பையில் போட்டு நான் எழுந்து வீட்டுக்கு வந்துட்டேன். அல்லேலூயா. தரிசனம் கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நம்மோட பேசுவார். ஆமென். நீ கால் ஊன்றி நிற்கும் பொழுது உன்னோடு பேசுவே. ஆமென். தரிசனம் பெற்றுக்கொண்ட இப்போ என்ன பண்ணோம்? ஸ்டாண்ட் பண்ணோம், நிற்கணும். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணுமா, ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமென். இனி வரும் காலங்களில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம். தேவ பிள்ளைகளே, விசுவாசிகளே, வஞ்சிக்கப்படுகிற காலத்தில் நாம் இருக்கிறோம். ஆமென். பிள்ளை தாயை வஞ்சிக்கிறான், தாய் தகப்பன் பிள்ளைகளை வஞ்சிக்கிறார்கள். புருஷன் மனைவியை வஞ்சிக்கிறான், மனைவி புருஷனை வஞ்சிக்கிறா. பிள்ளைகள் பெற்றோரை வஞ்சிக்கிற ஒரு காலம் இது. கடைசி காலம். தேசத்திலே வஞ்சனைகள் இருக்கிறது. ஆமென். வஞ்சனைக்காரர்கள் எழும்பியிருக்கிறார்கள். வஞ்சிக்கிறவர்கள் இன்றைக்கு சபைக்குள்ளே எழும்பியிருக்கிறார்கள். துருபதேசங்களை கொண்டு வருவார்கள், பக்க வழியாக நுழைந்திருக்கிறார்கள் என்று யூதாவின் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வஞ்சிக்கிறவர்கள் புறப்பட்டு கர்த்தருடைய உபதேசத்தை மாற்றி மாற்றி பேசுவான். சபைக்குள்ளே உபதேசம் மாறும், சத்தியம் மாறும். ஆமென். சொல்லுவாங்க, இனி உங்களுக்கு ஆண்டவர் செழிப்பு மட்டும்தான் கொடுப்பாரு, இனி நீ கஷ்டப்பட வேண்டியதே கிடையாது, உபத்திரமே கிடையாது. மூக்கு இருக்கிறவங்க சளிக்கு தான் செய்யும். உனக்கு உபத்திரமே வாங்கின உடனே மூக்கு உடனே அறுத்து போட்டுரு. சுவாசப்படாமல் இல்லை பிரச்சனை தான் வரும். அது வேறு. இப்போ அறுத்து போட்டாண்டா இருக்கிற குப்பை தூசி எல்லாம் உள்ளே போயிட்டு சீக்கிரமாக போயிடும். மூக்கை எது கத்திர கீழே வச்சுக்கிறாரு. அது சுவாசிக்கும் போது நல்லா சுவாசிக்கணும். அல்லேலூயா. அதனால் பிரச்சனை எல்லாருக்கும். உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. இயேசுவுக்கே இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு இருந்தது. ஆமென். பச்சை மரத்துக்கே இத்தனை பாடுனா பட்டை மரம் நம்மலாம். ஆமென். நமக்கு எவ்வளோ பாடு இருக்கும். அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை பாடுகள் வந்தாலும் அந்த பாடுகளிலே நம்மோடு கூட பேசுவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? நம்ம என்ன பண்ணோம்? கால் ஊன்றி இருக்கணும். ஆமீன். அல்லேலூயா. கால் ஊன்றி, அல்லேலூயா, கால் ஊன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. சொல்லுவோமா? அசைவாடும்
என்னில் அசைவாடும் ஆவியான தேவா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து சரீரமாக வேண்டும். ஐயா, அசைவாடும் ஆவியான தேவா, என்னில் சொல்லுங்க, அசைவாடும் ஆவியான தேவா. ஆமென். நிற்க வேண்டும், பாவிகள் வழியில் இல்லாமல். எங்க நிற்கக்கூடாது? சங்கீதம் 1:1 வாசிங்க. துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில் இல்லாமல். எங்க நிற்கக்கூடாது? பாவிகள் வழியில் இல்லாமல், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமல், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமல், இரவும் கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமா இருக்கிற. அப்பதான் கர்த்தர் பேசுவார். ஆமென். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்க வேண்டும். கால் ஒன்று நிற்கிறோம்னாக்கா நீ என்ன பண்ணணும்? பாவிகள் வழியில் நிற்கக்கூடாது. அங்கே போய் நின்றக்கூடாது. நானும் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நின்றக்கூடாது. கர்த்தர் பேசணும்னா பாவியை விட்டு வெளியே வரணும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அவன் சொப்பனம் தேவனை தரிசித்த பிறகு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாரு? எங்கே வர்றாரு? அனனியா கிட்ட வர்றாரு. ஆமென். தன்னை சுத்திகரித்து கொள்ள, தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள, தேவனுடைய வார்த்தை கேட்க, தேவனுடைய தரிசனம் நிறைவேறத்தக்கதாக நடந்து கொள்ள. ஆமென். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை கவனித்து கேட்கிற நபராக நாம் நிற்க வேண்டும். எலியா தேவனுக்கு முன்பாக நின்றானா? ஆமென். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படி சொல்கிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய ஜீவனை கொண்டு பேசுகிறேன்னு சொல்கிறான். ஆமென். ஆண்டவர் பேசுகிறாரு எலியா கிட்ட. ஏன்னா அவன் நிற்கிறான். எலியா அப்படிங்கிறான். அல்லேலூயா. நிற்கணும், சோர்ந்து போடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைங்களே, நாம் நிற்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுவார். தேவன் பேசுவதற்கு முதலாவது நாம் இடம் கொடுக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் பேசும்போது, ஆண்டவரே என்ன சொல்கிறீங்க, சபைக்கு என்ன சொல்கிறீங்க, ஜனங்களுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு என்ன பண்ணோம்? கேட்கணும். எத்தனை பேர் கேட்குறீங்க? அல்லேலூயா. ஆண்டவரே, என் குடும்பத்தை பற்றி என்ன சொல்கிறீங்கப்பா, என் வீட்டை பற்றி என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே. ஆமென். என்ன பண்ணோம்? கேட்கணும். வாசிங்க, கீழே வாசிங்க. அதுக்கு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இப்படி அவர் என்னோடு பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, எனக்கு விரோதமாய் எழும்பின கலகக்கார ஜாதியாகிய இஸ்ரவேல் புத்திரிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். அவர்களும் அவர்கள் பிதாக்களும் இந்நாள் வரைக்கும் எனக்கு விரோதமாய் துரோகம் செய்தார்கள். அவர்கள் கடின முகமும் முரட்டாட்டமுள்ள இருதயமும் உள்ள புத்திரர். அவர்களிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் இன்னினதை உரைக்கிறார் என்று அவர்களோடு சொல்லு. கலக வீட்டாராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டென்கிறதை அவர்கள் அறிய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அவர்கள் அறிய வேண்டும். அவங்க கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி, நீ சொல்ல வேண்டியதை சொல்லிடு, நீ காட்ட வேண்டியதை காட்டிடு, நீ பேச வேண்டியதை பேசிடு. ஆமென். நீ முதல்ல என்ன பண்ண? ஸ்டாண்ட் பண்ணு. நீ நில்லு, கர்த்தருடைய வார்த்தையில் நில்லு, பரிசுத்தத்தில் நில்லு, தேவனுக்கு முன்பாக நில்லு, அதிகாலையில் எழுந்து கர்த்தர் சமூகத்தில் நில்லு. ஆமென். நீ முதல்ல ஸ்டாண்ட் பண்ணு. ஆமென். நிற்கணும். அல்லேலூயா. தரிசனம் வந்துச்சுன்னு ஓடிடக்கூடாது. தரிசனம் வந்துச்சுன்னு ஓடிடக்கூடாது, நிற்கணும். ஆமென். தரிசனம் பெற்ற பிறகு 3 வருஷம் அப்போஸ்தலனாகிய பவுல் காத்திருந்தான். அல்லேலூயா. செபித்தான், தேவ சமூகத்தில் காத்திருந்தான். அதனால் பலம் கொண்டான். ஆமென்.
ஓடின்னு தான் ஓட முடியும், ஒன்றும் நடக்கலை. ஓடும்போது ஒன்றும் நடக்கலை. 10 நாட்கள் மேல் மாடியில் போய் காத்திருந்தாங்க. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். 3000 பேர் ஒரே பிரசங்கத்தில் ரசிக்கப்படுறாங்க. அல்லேலூயா. சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. சத்தமாக தான் ஒரு அல்லே சொல்லுவோமே. அல்லேலூயா. காத்திருக்கணும். ஆமென். குடும்பம் ஆஸ்வதிக்கப்படணுமா? காத்திருங்க. கர்த்தர் சமூகத்தில் காத்திருங்க. ஆவியானவர் வெளிப்பாடுகளை, தரிசனங்களை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் பேசுவார். உபாகமம் 28:1 பாருங்கள் என்ன பேசுகிறார் ஆண்டவர். நம்ம எல்லாம் தெரிஞ்ச வசனம். உபாகமம் 28:1. உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கவனமாய் இருப்பாயானால் பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிற கர்த்தர் உங்களை மேன்மை வைப்பார். வளமை சொல்லுவோமா? கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கிற கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். எப்போ? ஆண்டவர் பேசும்போது கேட்கணும், கால் ஊண்டி நிற்கணும். பேசின வார்த்தைக்கு கேட்டு நிற்கும் பொழுது தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். எசேக்கியா 3:3 வாசிங்க. மனுபுத்திரனே, அதற்கு மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் குடல்களை நிரப்புவாயாக. ஆமென். அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்து அது என் வாய்க்கு தேனைப் போல தித்திப்பாய் இருந்தது. அல்லேலூயா. அது என் வாய்க்கு எப்படி இருந்ததா? அல்லேலூயா. தேனை போல இருந்ததுதான். 4 வசனம் வாசிங்க. மனுபுத்திரனே, 4 போதும். ஆமென். கர்த்தர் சொல்றாரு, மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு. சுருள் அப்போல்லாம் கர்த்தருடைய வார்த்தை எது வரும்? சுருளில். நான் ஒரு போன மாதம் போட்டிருந்தேன், ஞாபகம் தான் உங்களுக்கு? பார்த்தீங்களா? ஃபோட்டோ ஒன்று போட்டேனே. தோரா 5 ஆகமங்களை போட்டேன். 5 ஆகமங்கள் சுருள் பேப்பரில் இருந்தது. பார்த்தீங்களா? அது ஒரு பேப்பரில் சுருட்டி பண்ணியிருக்கிறாங்க. 5 ஆகமங்களை அதில் பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுபோல் ஒவ்வொரு ஆதி ஆகமனாக்கா அது ஒரு சுருள், யாத்திராகமனா அது சுருள். அதாவது நம்ம தான் இப்போ பைபிளில் நம்பர்லாம் இருக்குது, அதில் நம்பர்லாம் இருக்காது. அது அப்படியே ஒரு கதை போல் அப்படியே வார்த்தைகள் வரும். நமக்கு ஆர்டர் பண்ணி அழகாக பிரிண்ட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. பரிசுத்தவான்கள் நமக்கு அழகாக இதை பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆகவே அவங்கள நம்ம கர்த்தர் அவளை ஆஸ்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். ஸ்ரீகன் பால், அருமையான ஐயா ஸ்ரீகன் பால் அவர்கள் அவங்களுக்கு கர்த்தர் தரிசனம் கொடுத்து வெளிப்பாடு கொடுத்து இதை மொழிபெயர்த்து. ஆமென். நம்ம கையில் இன்றைக்கி அழகாக இந்த வேதாங்க புத்தகங்கள் வந்துருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நம்ம என்ன பண்ணோம்? கர்த்தருடைய வார்த்தையை அது எப்படிப்பட்டது? தேனிலும் மதுரமானது. அல்லேலூயா. ஆக இந்த என்ன பண்ணோம்? ருசித்து 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 சாப்பிடணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? தேனிலும் மதுரமானது. அதை ருசிக்கணும், அதை சாப்பிடணும், அதை உட்கொள்ளணும். எரேமியா சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்தபோது நான் அதை என்று உட்கொண்டேன். அல்லேலூயா. எரேமியா 15:16 வாசிங்க. எரேமியா 15:16 வாசிங்க. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடன்
ஆ ஆ ஆமென். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம், ஆமென், உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை கிடைத்தவுடன் அவைகளை நான் உட்கொண்டேன். எப்படி? அதனால் எனக்கு என்ன உண்டாச்சு? சந்தோஷம், மகிழ்ச்சி. அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் சந்தோஷத்தை, மகிழ்ச்சி கொடுப்பாரு. வார்த்தை உள்ளே போக 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 நீங்கள் மனரம்யமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அல்லேலூயா. என்ன காற்று அடித்தாலும், மழை அடித்தாலும், புயல் அடித்தாலும், ஆமென், அஸ்திபாரம் கர்த்தருடைய வார்த்தை மேலே போட்டவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒன்றும் சேதப்படுத்தாது. எவ்வளோ பிரச்சனை உலகத்தில், எத்தனை செய்திகளை கேட்டாலும் நீங்கள் பயப்படவே மாட்டீங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? ஏன்னா அவங்களுக்கு தெரியும், கர்த்தருடைய வார்த்தை தெரியும். ஆமேன். உலகத்தில் என்னென்ன சம்பவிக்கும், என்னென்ன நடக்குன்னு ஆண்டவர் இந்த வேத புத்தகத்தில் எழுதி கொடுத்துருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. ஆக கர்த்தருடைய வசனம் நமக்கு தேனை போல இருக்குது. அதை ருசித்து ருசித்து, ஆமேன், அல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தை நல்லது என்று அவன் ருசித்து பார்க்கணும். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். ருசிக்கணும். எப்படி பார்க்க முடியும்? டெய்லி பைபிள் படித்தா தான் புரியும். டெய்லி பைபிள் படித்தா தான் கர்த்தருடைய வார்த்தை ருசியாக இருக்கும். அல்லேலூயா. நல்ல ருசி உள்ள ஆகாரத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இதை என்ன பண்ண நீங்கள் டெய்லி 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 அல்லேலூயா. சிஎஸ்ஐலாம் டெய்லி அப்பான்னு சொல்லி ஒரு புத்தகம் வச்சுக்கிறாங்க. அதை ஒன்று படித்து தான் போவாங்க. ஒரு பக்கத்தை படிச்சுட்டு தான் போவாங்க. டெய்லி சாம் ஜபதர் ஐயா எழுதின புத்தகம் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் படிப்பாங்க. நம்ம எதுவுமே படிக்கிறது கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் அதை கவனித்து படித்து தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தேவன் ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே வசனத்தை உட்கொள்ள வேண்டும். வசனம் தான் உயிர்ப்பிக்கும். ஆவே, என் வார்த்தை விசுவாசிக்கிற மரித்தாலும் பிழைப்பான். கடைசி நாளில் இந்த வார்த்தை தான் உயிர்ப்பிக்குமா? இந்த வார்த்தை தான் அவங்கள நியாயம் தீர்க்குமா? ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை வார்த்தை வரும்போது ஆ என்று உட்கொள்ள வேண்டும். ஆமென். அந்த வார்த்தை எப்படிப்பட்டது? கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு 119 சங்கீதம் 105 சொல்லப்பட்டது. என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு அது எப்படிப்பட்டது? வெளிச்சமாக இருக்குது. நான்காவதாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். நாலாவதாக எசேக்கியேல் 4:3 வாசிங்க. மேலும் நீ ஒரு இருப்பு சட்டியை வாங்கி அதை உனக்கும் நகரத்துக்கும் நடுவாக இரும்பு சுவராக்கி அதை முற்றுகையாய் கிடக்கும்படிக்கு உன் முகத்தை அதற்கு நேராய் திருப்பி அதை முற்றுகை போட்டுக்கொண்டிரு. இது இஸ்ரவேல் வம்சத்திற்கு அடையாளம். ஆமென். இது இஸ்ரவேல் வம்சத்துக்கு என்னது? அடையாளமாக இருக்கும். அதனால் என்ன பண்ண, நீ கர்த்தர் சொல்கிறாரு, திட்டமிடு. ஆமென். ஆத்தும ஆதாயம் பண்ணுவதற்கு திட்டமிடு. சபைக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே செயல்படுவதற்கு திட்டமிட வேண்டும். ஆமாம். இன்றைக்கி விபிஎஸ்ஸை குறித்து சொன்னோம். விபிஎஸ்சில் எப்படிலாம் செய்யலாம், என்னென்ன பிள்ளைகளுக்கு எப்படி செய்யலாம், இந்த பிள்ளைகளை கவர் பண்ணுறது எப்படி, பிள்ளைகளுக்கு அன்பாக பேசுவது எப்படி, அவங்கள கைட் பண்ணி கொண்டு வரது எப்படி, திட்டமிடணும். ஏதோ அன்றைக்கி 25ஆம் தேதி நம்ம நின்றக்கூடாது. முன்னாடியே என்ன பண்ண, நீங்கள் அதுக்குரிய வசனம், பிள்ளைகளுக்கு கொடுக்குற கிஃப்ட்டு, அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க. அந்த மாதிரி ஒரு பிள்ளைகளுக்கு சாக்லேட் மாலை அந்த மாதிரி ஏதாவது செய்யும்பொழுது பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? உற்சாகமாவாங்க. திட்டமிடணும் அதை பற்றி. அல்லேலூயா. திட்டமிட வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டும் கிடையாது, நம்முடைய சரீரப்பிரகமான ஆசீர்வாதம் வரணும்னு சொன்னால் குடும்பத்தை குறித்து ஒரு திட்டம் போடணும். வருமானம் வருது போகுது, என்ன தான் பண்ணலாம், ஏன் வருது போகுது, எப்படி போகுது, எப்படி இது செலவாகுது, தேவையில்லாத செலவுலாம் என்ன, அதெல்லாம் கட் பண்ணணும். திட்டம் போடணும். குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். குடும்பத்தில் சமாதானம் வரும். ஆடம்பரமான
பொருட்களை நிறுத்திட்டு கொஞ்சம் என்ன பண்ணோம், தேவையான பொருட்களை வாங்குவோமானா சேமிப்பு உண்டாகும். அல்லேலூயா. சேமிப்பு முக்கியம். பிள்ளைகளுக்கு சேமிப்பு கற்றுக் கொடுக்கணும், சேமித்து வைக்கணும். எறும்பு கூட சேமித்து வைக்குது. எறும்பு என்ன பண்ணுது, கோடை காலத்தில் அது என்ன பண்ணுது, சேர்த்து வைக்குது. அல்லேலூயா. அது அழகாக போயிட்டு வரிசையாக போய் என்ன பண்ணுது, ஆகாரத்தை கொண்டு போய் சேர்த்து வைக்குது. நம்ம பாருங்கள், வெந்தய துண்டு விதி வந்தால் போகிற மாதிரி ஏக்தம் தேக் தகடா சொல்ல அள்ளி அப்படியே இழிப்பு பூசிக்குது, போட்டு அடி மட்டனு சிக்கனு எல்லாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அளவாக சாப்பிட்றது கிடையாது, அல்லது அளவாக ஆடம்பர செலவுகள் கட் பண்ணிட்டு செலவு பண்ணுறது கிடையாது. தேவையில்லாததெல்லாம் வாங்கி வாங்கி வீட்டிலேயே ஒப்புறது. ஒரு வீட்டுக்கு போனேன், எத்து கொட்டுறாங்க ஒரு டப்புலேருந்து, இவ்வளோ பஸ்ஸு டப்பு பார்த்தா எல்லாம் பிளாஸ்டிக் பொருள். அது என்ன பண்ண போகிறாங்க தெரியல, எல்லாம் குப்பைக்கு தான் போவோம் இனிமேல். அவ்வளோ பொருள் எதுக்கு சொல்லுங்கள், 1-2 பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து தப்பு கிடையாது. டப்பா ஃபுல்லாக வச்சுக்குது, அதை வர அள்ளி கீழே கொட்டுது. ஆமென். பணத்தை எல்லாம் விரயம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. நாட்களில் மிஷனரிகள்லாம் வந்தாங்க, சென்னையில் இந்தியாவுக்கு வந்தாங்க. தங்களுடைய டீ குடிக்கிற காசெல்லாம் கூட அவங்க என்ன பண்ணாங்க, கத்தர்களுக்கு கொடுத்தாங்களாம். சேகரித்து அதை காணிக்கையாக சேகரித்து அதை கொண்டு வந்து இந்தியாவில் உதவி செஞ்சாங்க. அதை வச்சு தான் அவங்க இந்தியாவிலே வந்து ஊழியம் பண்ணாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் இந்தியாவில் ரசிக்கப்பட்டிருக்காங்கனாக்கா அதுக்கு அவங்க செய்த அர்ப்பணம், தியாகம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க பிரயாசப்பட்டாங்க, அதுக்காக சேகரித்தாங்க. அல்லேலூயா. ஊழியத்துக்கு சேகரித்து கொண்டு வந்து ஊழியத்தை செஞ்சாங்க. நம்ம ஊழியத்துக்கு நம்ம சேகரிக்கிறோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சேகரித்து வைக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறாரு, திட்டமிடணும், ஒரு திட்டம் போடணும். குடும்பத்தை குறித்து, சபையை குறித்து, ஊழியத்தை குறித்து, ஆமென், நிறைவேற்ற கொடுத்திருக்கிற தரிசனத்தை குறித்து, ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை குறித்து. முதல்ல கர்த்தர் என்ன தரிசனம் கொடுத்தாரு, என்ன வார்த்தையை பேசினார், அதை என்ன பண்ண நீங்கள் மீண்டும் அசை போடணும். அசை போடும்போது கர்த்தர் திட்டத்தை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அதை செயல்படுத்த முடியும். ஆமென். செயல்பாடுக்குள்ளே வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் திட்டத்தை கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு பேசுகிறத செயல்படுத்த முடியும். அதுக்கு நாம் என்ன பண்ணோம், நல்ல ஒரு திட்டம். ஆமென். ஒரு திட்டத்தை நாம் போட வேண்டும். கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளுக்கு நம்ம அப்படியே செவி சாய்ப்போமானா தேவன் அற்புதம் செய்வார். ஆமென். இந்த திட்டம் போட்டு செய்யும் பொழுது என்னன்னாக்கா, நாம் எது நடந்தாலும் தைரியமாக துணிச்சலாக இறங்குவோம். ஆமென். இல்லைங்களா? நீங்கள் பாருங்கள், அரசியல்வாதிலாம் இன்றைக்கி திட்டம் போட்டு என்னென்ன பண்ணால் எப்படிலாம் நடக்கும்னு சொல்லி அதுக்கு என்ன பண்ணுறாங்க, திட்டம் போட்டு துணிச்சலாக இறங்குறாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் துணிச்சலாக செய்கிறாங்க. ஆனால் சபைக்குள்ளே நம்ம அப்படி இருக்கிறோமா? தேவ பிள்ளைகள் அப்படி இருக்கிறோமா? நியாயாதிபதிகள் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 16, 17, 18 பாருங்கள். மந்தையின் சத்தத்தை கேட்க தொழுவங்களின் நடுவே ரூபனின் பிரிவுகளால். நியாயாதிபதிகள் 5:14 வாசிங்க. அதான் வாசிங்க. இருந்து விட்டார்கள்.
அல்லேலூயா. ஒரு சிலர் மட்டும் என்ன பண்ணுறாங்க, அங்கங்கே போய் தங்கிடுறாங்க. ஐயோ போதும் போதும்ப்பா, இந்த ஊழியம் போதும், அந்த ஊழியம் போதும், செஞ்சது போதும். செபலோனு நெப்தலினு போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரையும் எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்களாம். அல்லேலூயா, ஆமென். சிலர்லாம் அப்படியே கிளையாத்து மனுஷர்கள் யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்து விட்டார்கள். தான் மனுஷர்கள் கப்பலில் தங்கியிருந்தார்கள். ஆசேர் மனுஷர் கடற்கரையில் தங்கி, ஆமென். சிலர்லாம் அங்கங்கே அப்படியே போதும் போதும், செஞ்சது போதும், ஊழியம் தங்கிட்டாங்க. தங்குற ஒரு தண்ணி குளம் என்ன பண்ணும், நாத்தடுக்கும். தங்கிச்சு. நதி ஓடினாதான் ஆசீர்வாதம். நதி பரவி போனாதான் அது ஓட ஓட தான் சுத்தமாக இருக்கும். நதி ஓட ஓட தான் அநேகருக்கு நன்மை. அல்லேலூயா. நம்மளாம் நதிகள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. பரவி பாய்கிற நதிகளாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நம்ம ஓடினே இருக்கணும். தங்குற குட்டையாக இருக்கக்கூடாது, குளமாக இருக்கக்கூடாது. ஆமென். சேரும் சகதியும் தங்குகிற இடமா இருக்கக்கூடாது. நம்ம சேரும் சகதி தங்குற விசுவாசியாக நம்ம மாறிடக்கூடாது. நம்ம இருதயம் சேரும் சகதியும் உள்ள இருதயமாக நம்ம இருக்கக்கூடாது. நம்ம இருதயம் பரிசுத்தம் உள்ளதாக, மகிமை மேல் மகிமை அடைகிறதாக, கிருபை மேல் கிருபை அடைகிறதாக. ஆமென். அல்லேலூயா. தரிசனத்தின் மேலே தரிசனம், விசுவாசத்தின் மேலே விசுவாசத்தில் வளரணும். ஆமென். மற்றவர்களுக்கு நம்ம மாதிரியாக இருக்கணும். அல்லேலூயா. தெசலோனிக்கே பட்டணத்தை எப்படி இருந்தாங்களாம்? மனோவாஞ்சியாக இருந்தாங்களாம். அல்லேலூயா. யாரை பார்க்கிறோம்? பெரேயா பட்டணத்தை பார்க்கிறோம். ஆமென். பெரேயா பட்டணம் தெசலோனிக்கே பார்க்கிறோம். பெரேயா பட்டணத்தார் மனோவாஞ்சியாக இருந்தாங்களாம், இல்லைங்களா? அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆமென். நம்ம எப்படி இருக்கிறோம்? வாஞ்சியாக இருக்கிறோமா? வசனத்தை கேட்பதில் வாஞ்ச விருப்பம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, மனோ வாஞ்ச இருக்கணும். அப்போஸ்தலர் பார்க்கிறோம். ஆக்கிலா பிரிஸ்கிலா 2 பேருமே உயிரை பணைய வச்சு ஊழியம் செய்கிறாங்க. மிஷனரி இன்னைக்கு பாருங்கள், போன மாதத்தில் ஒரு ஊழியக்கார மிஷனரியை போட்டு காலை அடித்து ரத்தம் வெள்ளமாக ஓடுது. 2 காலையும் அடித்து உடைக்கிறான். ஆனால் ஊழியம் செய்கிறாங்க. ஆமென். யோசித்து பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய மனுஷங்களை அடிக்கிறாங்க. ஆனாலும் தரிசனம் போல கத்தரை விட்டு போல அவங்க நிற்கிறாங்க கத்தருக்குள்ள. ஆமென். நமக்கு நடந்தான ஓடிடுவோம், போதும் கர்த்தாவேன்னு சொல்லி. எலியாவை போல ஓடுற கஷ்டம் இருக்குது. அல்லேலூயா. அப்படி இல்லை, ஸ்டாண்ட் பண்ணும். ஆமென். அல்லேலூயா. ஆக்கிலா பிரிஸ்கிலா அவங்க தலையை கொடுத்தாங்களாம் ஊழியத்துக்காக. செத்தாலும் சாகர அந்த ஊழியம் நிறைவேறணும், தரிசனம் நிறைவேறணும். ஆமென். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சகவனாய் தீங்கு அனுபவி. என்ன செய்யணும்? தீங்கு அனுபவிக்கிறோமா? ஆமென். கர்த்தருக்காக, ஊழியத்துக்காக, ஆண்டவருக்காக நான் எதையாவது செய்யணுன்ற எண்ணம், நோக்கம், விருப்பம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. எபிரேயர் 11:11 பார்த்தீங்கன்னாக்கா 11ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, இயேசுவுக்காக ஆமென் அவர்கள் உபத்திரவப்பட்டார்களாம். அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். தள்ளுண்டார்கள், வாளால் அறுத்தாங்களாம், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறையாட்டு தோள்களையும்
ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம பார்க்கிறோம், அறுப்புண்டார்கள், கொலை உண்டார்கள், அடிக்கப்பட்டாங்க, பாதிக்கப்பட்டாங்க. ஆனால் இயேசுவுக்காக தாங்கினாங்க. ஆமென். தேவனுக்காக அடிக்கப்பட்டாங்க. நம்ம யோபு 7:1 பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் போராட்டங்கள் குறிக்கப்பட்டு, எனக்கு இல்லையா போராட்டம் சொல்ல முடியாது யாருமே. எனக்கு இல்லை உபத்திரவம், எனக்கு இல்லை பாடு, யாருமே சொல்ல முடியாது. எல்லாருக்கும் உபத்திரம் இருக்குது, எல்லாருக்கும் போராட்டம் இருக்கிறது. எபேசியர் 6:12 என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஆமென். எபேசியர் வானமண்டல பொல்லாத சேனைகளோடும் துரைத்தோம் நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் வானமண்டலத்தில் பொல்லாத சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. போராட்டம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போ போராட்டத்தை எதுக்கு கொடுக்குறார் ஆண்டவர்? பந்தய பொருளை பெறும்படிக்கு. 1 கொரிந்தியர் 9:25 வாசிங்க. 1 கொரிந்தியர் 9:25. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். அப்படி அழிவுள்ள கிரீடத்துக்கே அப்படி செய்றாங்களே. நாமோ இருங்க. ஆமென். இச்சையடக்கமாகறாங்க. அப்ப நம்ம எப்படி? நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெற போறோம். ஆமென். அப்படி செய்கிறோம். அப்படி. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அழிவில்லாத கிரீடத்தை வச்சு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அழிவுள்ள கிரீடத்தை இந்த பாருங்க, உலக இது பாருங்கள், இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். விட எத்தனை மாதம் இருக்கும், வெளுத்து போயிடும், குப்பையில் தான் போனது. ஆமென். அழியாத கிரீடம் நமக்கு அங்கே இருக்குது பரலோகத்தில். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறாரு. அதுக்கு என்ன பண்ணணும்? இச்சை அடக்கத்தோடு பரிசுத்தத்தை காத்து நடக்கணும். ஆமென். தேவனுடைய பலத்தை நாடணும். கொலோசியர் 1:29 வாசிங்க. பிலிப்பியர் 1:27 வாசிங்க. டக்குன்னு முடிக்கலாம். ஆமென். அவருடைய பலத்தின்படி போராடுறேன். அதுக்காக பிரயாசப்படுறேன். போராட்டம் இருக்கும் நமக்கு, அதுக்காக பிரயாசப்படணும். ஆமென். போராடி எதற்காக? அவருடைய பலத்துக்காக. என் பலம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என்னால் ஓட முடியலப்பா. ஆமென். என்னால் ஓட முடியல, விசுவாசத்தில் ஓட முடியல, பரிசுத்த வாழ்க்கையில் ஓட முடியல ஆண்டவரே. நான் பலவீனமாக இருக்கிறேன். ஏதோ ஒரு காரணத்தினால் இந்த சரிந்து போகிறேன் ஊழியத்தில். நான் ஆண்டவர் ஏதோ ஒரு காரணத்தினால் நான் ஊழியத்தில் நல்லா நினைக்கிறேன். ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை என்னை தூண்டுது, ஒரு பாவம் என்ன தூண்டுது, ஒரு ஆண்டவர் பிசாசு என்ன தூண்டுது ஆண்டவரே. பலவீனம். ஆமென். பவுல் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. பவுல் சொல்கிறார், கர்த்தருடைய பிள்ளைகளே, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது யாருடைய முள்? அது சாத்தானுடைய ஆகுது. அது என்னை உயர்த்தக்கூடாதபடி குத்திக்கினே இருக்குது. ஆண்டவர்கிட்ட போய் கேட்டேன், ஜெபம் பண்ண. ஆண்டவர் சொன்னார், என்ன சொல்கிறாரு? என் கிருபை உனக்கு, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. நமக்கு இருக்குது பலவீனம். பவுலுக்கு ஒரு பலவீனம் இருந்தது. இங்கே யாராவது பூர்ணமாக இருக்கீங்களா, பரிசுத்தமாக இருக்கீங்களா? நான் ஒரு தவறும் செய்தே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? யாராவது இருக்கணும். அதற்காக தான் சபைக்கு வரும், அதுக்காக தான் ரட்சிக்கப்பட்டோம், அதுக்காக தான் அபிஷேகம் பெற்றோம். இருக்கணும், இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, அதற்காக நம்ம வாழணும். ஆனால் என்னுடைய பிள்ளைகளே, பலவீனங்கள் வரும் பொழுது அதுக்காக போராடணும். ஆண்டவரே, என்னை வரக்கூடாது எனக்குள்ள. ஆமென். போராட்டம் வரக்கூடாது. இந்த பலவீனத்தில் நம்ம மேற்கொள்ளணும். அதுதான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பலத்தை கொடுக்குறாரு. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? என்ன கொடுக்குறாரு? அவருடைய பலத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்குறார். ஆமென். 21
பிலிப்பியர் 1:27. ஏனெனில் கிறிஸ்துவிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. 1:29. கிறிஸ்துவிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக. சாரி 1:27. பிலிப்பியர் 1:27. நீங்க முதல் வசனம் வாசிச்சீங்க. போராடி. அல்லேலூயா. ஆமென். ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவிலே சுவிசேஷத்தின் விசுவாசத்துக்காக போராடணும். ஆமென். யூதா புத்தகத்தில் 3ஆம் வசனம் விசுவாசத்துக்காக போராடு. ஆமென். நல்ல போராட்டத்தை போராடுன்னு சொல்லி தீமோத்தேயு 1:18 சொல்லப்பட்டிருக்குது. ஆமென். ஆக சபை கர்த்தருடைய பிள்ளைகளே சத்தத்தை கேட்டு மந்தை தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். மந்தையின் சத்தத்தை மேய்ப்பன் கேட்க வேண்டும். ஆகவே கர்த்தருடைய சத்தம் நமக்கு கேட்கணும், மேய்ப்பன் தேவனுடைய சத்தம் நமக்கு கேட்கணும். ஆமென். நீங்கள் எங்கே வரணும்? ஆலயத்துக்கு வந்தால் தான் கர்த்தர் உங்களோட பேசுவார். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தான் கர்த்தர் பேசுவார். வேதத்தை எடுத்து படிக்கும்போது தான் கர்த்தர் பேசுவார். முதல்ல நீ உட்காரணும். போராட்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் குழப்பம் வந்தாலும் உட்காந்து பாருங்கள், கர்த்தர் உங்களோட பேசும். மந்தையோடு கர்த்தர் பேசுவார், சபையோடு கர்த்தர் பேசுவார். ஆமென். அவர் பேசும்போது பலன் அடைவீங்க. கண்களை மூடுவோமா? எல்லோரும் கண்களை மூடுவோமா? என்ன உபத்திரம் வந்தாலும் என்ன பாடுகள் வந்தாலும் நீ என்ன பண்ணுங்கள்? முதல்ல தரிசனத்தை பாருங்கள். ஆமென். தரிசனத்தை பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எப்படிப்பட்ட நபர்கள் இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்த சொல்கிறாரு, நீ தரிசனத்தை பாருப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருக்களின் நடுவில் அவன் எசேக்கியா தரிசனத்தை பார்க்குறாரு. பிரச்சனைகள் குழப்பங்கள் நடுவில் எசேக்கியாவுக்கு தரிசனத்தை காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு அப்படிப்பட்ட தரிசனத்தை கர்த்தர் காண்பிப்பார். எல்லாம் சோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. எல்லாம் சோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிக்கரபலதரபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. சிறைப்பட்டவர்கள் மத்தியில் இன்றைக்கி நிறைய ஜனங்கள் சிறைப்பட்டிருக்கிறாங்க. இந்த கோடம்பாக்கத்தில் அநேகர் சிறைப்பட்டிருக்கிறாங்க. சென்னையில் அநேகர் சிறைப்பட்டிருக்கிறாங்க. சினிமா துறையில் போய் சிறைப்பட்டிருக்கிறாங்க. சில பேர் விபச்சாரத்தில் சிறைப்பட்டிருக்கிறாங்க. சில பேர் குடிப்பழக்கத்தில் சிறைப்பட்டிருக்கிறாங்க. சில பாவ பழக்கங்களில் ஏதோ ஒரு பழக்கத்தில் சிறைப்பட்டு அவங்க மத்தியில் கர்த்தர் நம்மளை வச்சுக்கிறாரு. வச்சுக்கிறாரு அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படி. ஆமென். அதுக்கு தான் உங்களுக்கு தரிசனம். உன்னை எதுக்கு வச்சுக்க தெரியுமா? இங்கே இந்த கோடம்பாக்கத்தில் உனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து இந்த ஜனங்களை மீட்டெடுப்பதற்கு. அதுதான் என் தரிசனம். கர்த்தாவை எனக்கு கொடுத்துருக்க தரிசனத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் அப்பா. அழிந்து போகிற ஆத்மாக்களை நான் ஆதாயப்படுத்த வேண்டும். அதற்காக நான் காலோண்டு நிற்கணும். ஆண்டவரே, நான் எப்படி நிற்கணும்? காலோண்டு நிற்கணும். ஆமென். அல்லேலூயா. சிறை இருப்பு இருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? மனுபுத்திரனே உன் காலோண்டு. அப்போ தான் கர்த்தர் சொல்ல, நான் உன்னோட பேசுவேன். ஆமென். கர்த்தர் பேசும்போது என்ன செய்யணும்? 3வது, என்று உட்கொள்ள வேண்டும். வயிற்றை நிரப்பணும் வசனத்தினால. சோத்தையே போட்டு நிரப்பாத, சிக்கனு மட்டனும் போட்டு நிரப்பினுக்காத. வசனத்தினால் நிரப்பு. உன் இருதயம் நிரம்பட்டும் கர்த்தருடைய வார்த்தையினால. வார்த்தை உனக்குள்ளே வருமானா நீ பேசும்போதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை வரும். தீர்க்க தரிசனம் வெளிப்படும், அபிஷேகம் வெளிப்படும், வார்த்தையில் வல்லமை வெளிப்படும். ஆமென். அல்லேலூயா. ஆசாருடைய வாயில் ஜனங்க என்ன தேடுவாங்களா? வசனத்தை. ஆமென். கர்த்தர் நம்முடைய வாயில் தேவனுடைய நம்ம பாட்டு பாடுறோம். ஆசாரியர்கள் நாங்களே ராஜாக்களும் பாடினா மட்டும் போதுமா? ராஜாக்கள் ஆசாரம் எழுந்த முடியுமா? உன் வாயில் என்ன இருக்கணும்? வசனம் இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். கடைசியாக திட்டமிட வேண்டும். எருசலேமை குறித்து திட்டம் பண்ணணும். சபையை குறித்து, எருசலேம்னா சபையை குறிக்கிறது. சபையை குறித்து திட்டம் போடணும். சபையில் என்ன பண்ணலாம்? ஊழியம் பண்ணலாம். என்ன ஊழியம் செய்யலாம்? சகோதரிகள் மத்தியில் எப்படி ஊழியம் பண்ணலாம்? முதியவர்கள் மத்தியில் எப்படி ஊழியம் பண்ணலாம்?
திட்டம் போடணும். ஆமேன். திட்டம் போடும்போது ஆமேன் கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். அதுக்காக துணியணும். ஆமேன். துணிந்து போகணும். அதுக்காக ஜீவனையும் பணைய வைத்தாகலாம். மரணம் வரணும், பரவாயில்ல, வந்தால் வரட்டும், பார்க்கலாம். அல்லேலூயா. துணிந்து, எத்தனை பேர் துணிந்து செய்வீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஆமேன். அதை முற்றுகை போட்டு அது இஸ்ரவேல் வம்சத்துக்கு அடையாளமாய் வைத்தார்கள். அல்லேலூயா. அதை முற்றுகை போட்டாங்களா? ஆமேன். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் முற்றுகை போட்டு ஆமேன் இந்த எப்படி இந்த கோடம்பாக்கத்தை சுதந்திரிக்கலாம், எப்படி இந்த கோடம்பாக்கத்தில் மக்கள் ரட்சிப்புகள் நடத்தலாம்னு சொல்லி ஒரு திட்டம் போடணும். முற்றுகை போட்டு ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு திட்டம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் அதுக்காக ஒப்பு கொடுக்க போகிறீங்க? ஆமேன். ஆண்டவர் என்ன ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, சிறைப்பட்டவர்கள் நடுவில் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்களை தெரிந்து கொண்டது நோக்கம் உண்டு. நாங்கள் அப்பா தரிசனம் கண்டிருக்கிறோம், கால் ஊண்டி நிற்கிறோம். நீங்கள் எங்களோடு பேசியிருக்கிறீங்க. இந்த வார்த்தையை நான் உட்கொள்ளுகிறேன், இந்த வசனத்தை நான் உட்கொள்ளுகிறேன். அது தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமான வார்த்தை, ஆறுதல் கொடுக்குற வார்த்தை, சமாதானம் கொடுக்குற வார்த்தை, சத்திய வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை. இந்த வார்த்தை எங்களுக்குள்ளே வைத்திருக்கிறீ. இது நிறைவேறக்கூடிய வார்த்தை. ஆண்டவரே, என்ன போராட்டம் வந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும், எல்லாருக்கும் வருகிற போராட்டம் எங்களுக்கு வந்தாலும் அப்பா உலகத்தில் ஆண்டவரே அப்பா சோத்திரமான எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும் பந்தய பொருளை பெறுறதுக்கு உலகத்தான் ஓடுறான். அதுக்கே ஓடி அவன் ஜெயித்து அந்த பந்தய பொருளை பெறுது போல நாங்கள் ஆண்டவரை மகிமை உள்ள அழியாத கிரீடத்தை பெறும்படி நல்ல போராட்டத்தை போராடுகிறோம். ஓட்டத்தை முடிக்கிறோம்ப்பா. அப்போஸ்தலனாகிய பவுலை போல எங்கள் ஓட்டத்தை முடிக்க கர்த்தர் எங்களுக்கு பலன் கொடுப்பீராக. ஆண்டவர் பலன் கொடுப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணாரு? அவருடைய பலத்துக்காக நீங்கள் போராடணுமா? ஆமேன். ஆண்டவரே, நான் உங்கள் பலத்துக்காக போராடுறோம்ப்பா, எனக்கு பலத்தை கொடுங்க. ஹல்லேலூயா. ஆவியில் உறுதியாக நின்று ஆத்மாவிலே சுவிசேஷத்துக்காக விசுவாசத்துக்காக என்ன பண்ணுமா? போராடணும். விசுவாசத்துக்காக நான் போராடுறேன் ஆண்டவரே. ஆமேன். நீங்கள் ஜெபம் பண்ணாதான் அந்த போராட்டத்தில் வர முடியும். நீங்கள் ஜெபிக்காமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்யவே முடியாது. இன்னையிலேருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். நான் ஜெபிக்க போகிறேன், நான் கர்த்தருக்காக நிற்க போகிறேன், நான் போராட போகிறேன். ஷாபாலா தாராபாலா. ஆண்டவர் சொன்னார், ஜெபிக்கிறவங்க நெத்தியில் அடையாளத்தை போடு. கர்த்தர் ஜெபிக்கிறவங்களுக்கு அடையாளத்தை போடுகிறார். ஜெபிக்கிறவங்க நெத்தியில் அடையாளத்தை போடுகிறார். ரபாலா ஷிகா தரமானா தீராபா. கர்த்தாவே, நாங்கள் ஏதோ சர்ச்சுக்கு வந்தால் போதும் நினச்சி வரக்கூடாதுப்பா, மற்றவர்களை அழைத்து வர வேண்டும். அதுக்கு எங்களுக்கு தகுதிப்படுத்துங்க, எங்களை ஆஸ்வதிங்கப்பா. இந்த நாளை கேட்ட வசனத்துக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. உங்கள் நாமத்தை மையப்படுத்துங்கப்பா. தொடர்ந்து ஆஸ்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.